என் அன்பு குழந்தையே, என்னருகில் நெருங்கி வா. எல்லோருக்கும் கிடைக்காத ஆழமான மீட்டுருவாக்கம் மற்றும் ஆறுதல் தரும் வார்த்தைகளை இன்று நான் உன்னிடம் பேசப்போகிறேன். உனது ஆன்மாவின் ஆழத்தை தொடக்கூடிய இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் அஸ்திவாரத்தையே மாற்றியமைக்கும். உன்னை நான் மிகுந்த கனிவோடும் வாஞ்சையோடும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீ இதுவரை அனுபவித்திராத ஒரு தெய்வீக இளைப்பாறுதலுக்குள் உன்னை அழைத்துச் செல்லவே நான் இங்கு வந்திருக்கிறேன். உனக்குள் இருந்த போராடும் குணம் மங்கத் தொடங்கிய அந்த தருணத்தை நான் பார்த்தேன். இனி என்னால் முடியாது என்று நீ சோர்ந்து போய் அமர்ந்திருந்த அந்த நொடிகள் எனக்கு தெரியும். ஆனால் உன் வாழ்க்கையின் மீது நான் ஒரு புதிய ஜீவனை இன்று ஊதுகிறேன். உன் உள்ளத்தில் மரத்துப்போன இடங்களை நான் மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன். சூழ்நிலைகளை தாண்டிய ஒரு மகா அமைதியை உன் இதயத்தில் வைக்கிறேன். இது வெறும் ஆறுதல் மட்டுமல்ல, இது ஒரு புதிய உயிர்த்தெழுதல். ஒரு முடிவே இல்லாத சுழற்சியைப் போல பிழைத்திருப்பதற்காக மட்டுமே நீ வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களை நான் அறிவேன். ஒவ்வொரு காலையும் நம்பிக்கையோடு அல்ல, ஒருவித அச்சத்தோடும் பாரத்தோடும் நீ கண்களை திறந்தாய். அடுத்த 24 மணி நேரத்தை கடக்க உனக்கு தெம்பு இருக்கிறதா என்று நீயே உன்னை கேட்டுக்கொண்டாய். நீ சிரித்தபோது உன் இதயம் அழுது கொண்டிருந்தது. மற்றவர்களுக்காக நீ செயல்பட்டு கொண்டிருந்தாலும் உனக்குள்ளே நீ சிதைந்து போய்க் கொண்டிருந்தாய். உன் அடையாளத்தின் பல பகுதிகளை நீ இழந்துவிட்டதாக உணர்ந்தாய். கனவு காண்பதை நீ நிறுத்திவிட்டாய், ஏனென்றால் கனவு காண்பது உனக்கு வலியை தந்தது. ஒவ்வொரு முறையும் நீ ஏதேனும் ஒரு நன்மையை எதிர்பார்த்தபோது வாழ்க்கை அதை தகர்த்து எறிந்தது. ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன், அந்த சோர்வான நாட்களின் முடிவு வந்துவிட்டது. நான் உன் கைகளை பிடித்து ஒரு புதிய விடியலை நோக்கி உன்னை வழிநடத்துகிறேன். ஏமாற்றங்களிலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ளவே நீ ஆசைகளை குறைத்துக் கொண்டாய். ஆனால் அது பாதுகாப்பு அல்ல, அது ஒரு மெதுவான மரணம். மீண்டும் காயப்பட்டு விடுவோமோ என்ற பயத்தில் நீ எதையும் எதிர்பார்க்காமல் இருக்க பழகிக்கொண்டாய். உன் எதிர்பார்ப்புகளை தரைமட்டத்திற்கு குறைத்து கொண்டதால் உன்னால் உயரே பறக்க முடியாமல் போனது. நான் உனக்கு கொடுக்க விரும்பிய முழுமையான மகிழ்ச்சியை உன்னால் அனுபவிக்க முடியவில்லை. ஆனால் நீ தோற்றுப்போன ஒவ்வொரு போரையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். நீ முன்னேற முயன்றபோது உன்னை தள்ளிவிட்ட ஒவ்வொரு தடையும் எனக்கு தெரியும். அந்த தோல்விகளின் பாரம் உன்னை முடக்கி போட்டிருக்கலாம். நீ எனக்கல்ல, உன் சூழ்நிலைகளுக்கே சரணடைந்து விட்டாய். ஆனால் நீ ஒரு முடிவாக கருதியது உண்மையில் ஒரு தெய்வீக இடைவேளை மட்டுமே. ஒரு மாபெரும் மாற்றத்திற்காக நான் உன்னை தயார் செய்து கொண்டிருந்தேன். உன் வாழ்க்கை சிதைந்து போவதாக நீ நினைத்தபோது நான் அதை சீரமைத்துக் கொண்டிருந்தேன். எல்லாம் தகர்ந்து போவதாக நீ அஞ்சிய போது நான் ஒரு புதிய கட்டுமானத்தை நடத்தி கொண்டிருந்தேன். உன் பார்வையில் அது தோல்வியாக தெரிந்தது, ஆனால் என் பார்வையில் அது உன்னை ஒரு சிறந்த இடத்தில் நிலைநிறுத்துவதற்கான திட்டமாக இருந்தது. இனி வரப்போகும் நாட்கள் உன்னிடமிருந்து ஒரு புதிய வடிவத்தை கேட்கின்றன. அது உன் சொந்த பலத்தால் சாதிக்க முயலும் வடிவம் அல்ல, மாறாக எல்லாவற்றிற்கும் என்னை சார்ந்திருக்கும் ஒரு புதிய மனிதன். உன் பலவீனத்தில் என் பலத்தை பூரணமாக்கும் ஒரு புதிய அத்தியாயம் இது. என் வார்த்தைகளை உன் செவிகளால் மட்டுமல்ல, உன் ஆத்துமாவின் ஆழத்திலிருந்து கேள். இவை வெறும் சொற்கள் அல்ல, இவை ஜீவனுள்ள வார்த்தைகள். இவை தொடும் இடமெல்லாம் மாற்றங்கள் நிகழும். உன் உள்ளத்தில் இரத்தம் வடிந்து கொண்டிருக்கும் காயங்களை என் குரல் இன்று ஆற்றும். மற்றவர்கள் பார்க்க முடியாத, நீ மறைத்து வைத்திருக்கும் அந்த ஆழமான காயங்களை நான் அறிவேன். உனக்கு நெருக்கமானவர்களிடம் கூட சொல்ல முடியாத இரகசிய துக்கங்களையும் அவமானங்களையும் நீ சுமந்து கொண்டிருக்கிறாய். தனிமையில் இருக்கும்போது உன்னை வாட்டும் பயத்தையும் குற்ற உணர்வையும் என்னிடம் விட்டுவிடு. மற்றவர்களுக்காக நீ வலிமையாக இருப்பது போல் நடித்தாலும் உனக்குள் நீ உடைந்து போயிருப்பது எனக்கு தெரியும். படுக்கையை விட்டு எழக்கூட தெம்பில்லாத நாட்களிலும் நீ வேலைக்கு சென்றாய். உனக்கே உதவி தேவைப்பட்ட நேரத்திலும் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்தாய். உனது இந்த தியாகத்தை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைக்காதே, நான் எல்லாவற்றையும் பார்த்தேன். வலிமையாக இருப்பது என்பது வலியை மறைப்பதல்ல, மாறாக உன்னால் முடியாதபோது என்னிடம் வந்து விழுவதே உண்மையான பலம். என் கரங்கள் உன்னை ஏந்திக் கொள்ள காத்திருக்கின்றன. வலிமை என்பது எல்லாம் சரியாக இருப்பது போல் நடிப்பதல்ல. உண்மையான பலம் என்பது உன் பலவீனத்தை ஒப்புக்கொள்வதில்தான் இருக்கிறது. ஆண்டவரே, என்னால் தனியாக இதை செய்ய முடியாது, எனக்கு உமது உதவி தேவை என்று நீ சொல்லும் அந்த நிமிடமே நீ பலமடைகிறாய். நீ போராடுவதை நிறுத்திவிட்டு என்னிடம் சரணடையும் போது உன் பாரங்களை நான் சுமக்கிறேன். உனக்கு இன்னும் அதிகமான வேலைகளையோ அல்லது பொறுப்புகளையோ தர நான் இங்கு வரவில்லை. மாறாக உனக்காக நான் போராடப் போகிறேன். உன் போராட்டங்களை என்னிடம் கொடுத்துவிட்டு நீ இளைப்பாறு. நான் உனக்காக பேசப் போகிறேன். நான் உனக்காக வழிகளை திறக்கப் போகிறேன். வேதாகமத்தில் 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கினால் அவதிப்பட்ட அந்த பெண்ணைப் போல நீயும் நீண்டகால போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கலாம். அவளுடைய கதையில் உன் வாழ்க்கையின் எதிரொலி இருக்கிறது. அந்த பெண் 12 ஆண்டுகள் தன் வாழ்வாதாரத்தையும் ஆரோக்கியத்தையும் இழந்து தவித்தாள். ஒவ்வொரு நாளும் அதே வலி, அதே அவமானம், அதே ஏமாற்றம். மற்றவர்கள் முன்னேறுவதையும் அற்புதங்களை பெறுவதையும் அவள் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள். தன் சேமிப்பு முழுவதையும் மருத்துவர்களுக்காக செலவழித்தாள். ஆனால் நிலைமை மோசமானதே தவிர குணமாகவில்லை.
அவளுடைய உடலிலிருந்து இரத்தம் வெளியேறிக் கொண்டிருந்தது போல அவளுடைய நம்பிக்கையும் வடிந்து கொண்டிருந்தது. அது மட்டுமல்ல, அன்றைய சமூகம் அவளை தீட்டானவள் என்று ஒதுக்கி வைத்தது. யாரையும் தொட முடியாமல், ஆலயத்திற்கு செல்ல முடியாமல் அவள் தனிமையில் வாடினாள். உன்னைப் போலவே அவளும் ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது என்று அழுது கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு நாள் அவளுடைய தனிமை முடிவுக்கு வந்தது. அவள் என்னை பற்றிய செய்தியை கேட்டாள். அது அவளுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியது. மற்றவர்களிடமிருந்து வேறுபட்ட ஒரு போதகர் வந்திருக்கிறார் என்ற செய்தியை அவள் கேட்டாள். அவர் ஒதுக்கப்பட்டவர்களை அரவணைப்பார், நோயாளிகளை குணமாக்குவார் என்ற நம்பிக்கை அவளுக்குள் துளிர்த்தது. இத்தனை ஆண்டுகால ஏமாற்றத்திற்கு பிறகு மீண்டும் ஒருமுறை நம்புவதற்கு அவள் துணிந்தாள். அவளுடைய பயத்தை விட அவளுடைய தேவை பெரியதாக இருந்தது. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டால் போதும், நான் சுகமாவேன் என்று அவள் விசுவாசித்தாள். மத கட்டுப்பாடுகளையும் சமூக கேலிகளையும் மீறி அவள் கூட்டத்திற்குள் புகுந்தாள். பலவீனமான அந்த கைகள் நடுங்கியபடியே என் வஸ்திரத்தை தொட்டன. அந்த நொடியே என் வல்லமை அவளுக்குள் பாய்ந்தது. 12 ஆண்டுகால துயரம் ஒரே வினாடியில் முடிவுக்கு வந்தது. அவளுடைய நோய் குணமானது மட்டுமல்ல, அவளுடைய அவமானம் நீங்கி அவள் ஒரு புதிய மனுஷியாக மாறினாள். இன்று உனக்கும் அதே போன்ற ஒரு தொடுதல் தேவைப்படுகிறது. அந்த பெண்ணை நான் கூட்டத்திற்குள் மறைந்து போகவிடவில்லை. அவளை திரும்பி பார்த்து மகளே என்று அழைத்தேன். அவளுடைய உடலை மட்டுமல்ல, அவளுடைய அடையாளத்தையும் நான் மீட்டெடுத்தேன். அவளுடைய இழப்புகளை நான் ஈடுகட்டினேன். நீயும் இன்று உனக்குள் ஒரு உள் இரத்தப்போக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உன் நம்பிக்கை, உன் மகிழ்ச்சி, உன் எதிர்கால கனவுகள் எல்லாம் கசிந்து கொண்டிருக்கலாம். மற்றவர்களுக்கு முன்னால் நீ வலிமையாக தெரிந்தாலும் உனக்குள் நீ வறண்டு போயிருக்கிறாய். எல்லாவற்றையும் சரியாக செய்தும் ஏன் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்ற கேள்வி உன்னை துளைக்கலாம். ஆனால் இதோ பார், உன் சொந்த முயற்சிகள் முடிவடையும் இடத்தில்தான் என் செயல்பாடு தொடங்குகிறது. உன் வெறுமை ஒரு தடையல்ல, அது என் வல்லமை வெளிப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு. இப்போதே இந்த நொடியே உன் மீது நான் ஜீவனை ஊதுகிறேன். நீ சோர்ந்து போனதால் நீ பலவீனமானவன் என்று அர்த்தமல்ல. நீ ஒரு மனிதன், அவ்வளவுதான். இவ்வளவு பாரத்தை சுமக்க உன் தோள்கள் வடிவமைக்கப்படவில்லை. எதிர்காலத்தை பற்றிய கவலைகளையும் கடந்த காலத்தின் காயங்களையும் நீயே சுமக்க வேண்டும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. என்னோடு இணைந்து செயல்படுவதற்காகவே நீ படைக்கப்பட்டாய். என்னிடமிருந்து பலத்தையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள்ளும்போது உன் வாழ்க்கை எளிதாகும். என்னை தவிர்த்துவிட்டு நீ தனியாக செயல்பட முயலும்போதுதான் நீ உடைந்து போகிறாய். அது உன் குறைபாடு அல்ல, அது நீ வடிவமைக்கப்பட்ட விதத்திற்கு மாறாக செயல்படுவதால் வரும் விளைவு. உன்னை தவிக்கவிட நான் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. நீ இன்னும் என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்பதே நீ எவ்வளவு பலசாலி என்பதற்கான சாட்சி. உன் எதிர்காலத்தை பற்றி நான் பேசும்போது அது உனக்கு சோர்வை தரலாம். இன்னும் எத்தனை நாட்கள் நான் இப்படியே போராட வேண்டும் என்று நீ நினைக்கலாம். ஆனால் நான் சொல்லும் நாட்கள் நீ இதுவரை வாழ்ந்த நாட்களை போன்றது அல்ல. அவை என் பிரசன்னத்தால் நிறைந்த நாட்கள். அச்சத்திற்கு பதில் நம்பிக்கையோடு நீ எழுந்திருக்கும் நாட்கள். உன் பலம் குறையும்போது என் பலம் உன்னை தாங்கும் நாட்கள். எதேச்சையாக அல்ல, திட்டமிட்டே நான் உனக்காக செய்யும் அற்புதங்களை நீ காண்பாய். மீண்டும் உன் இதயத்தில் கனவுகள் மலரும். இழந்த சிரிப்பை நீ மீண்டும் பெறுவாய். காயங்கள் ஆறி நீ மற்றவர்களை நேசிக்கத் தொடங்குவாய். நீ ஏன் கைவிடப்படவில்லை என்பதற்கான காரணத்தை வாழ்க்கை உனக்கு உணர்த்தும். ஒரு முக்கியமான முடிவை நீ எடுக்க வேண்டும். அது பரிபூரணமாக இருப்பதற்கான முடிவல்ல, மாறாக உண்மையாக வாழ்வதற்கான முடிவு. மீண்டும் ஏமாற்றம் வந்துவிடுமோ என்ற பயத்தில் உன்னைச் சுற்றி நீ ஒரு பெரிய சுவரை எழுப்பிக் கொண்டாய். யாரிடமும் பழகாமல், எதையும் எதிர்பார்க்காமல் இருப்பது உன்னை பாதுகாப்பதாக நீ நினைக்கிறாய். ஆனால் அது ஒரு சிறைச்சாலை. அந்த சுவர் உன்னை வலியிலிருந்து காப்பாற்றலாம், ஆனால் அது உன்னிடம் மகிழ்ச்சி வருவதையும் தடுக்கிறது. உன்னை மற்றவர்கள் காயப்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களால் உன்னை நேசிக்கவும் முடியாமல் போகிறது. பாதுகாப்பிற்காக நீ கட்டிய அந்த சிறையிலிருந்து வெளியே வா. நான் உன்னை சுதந்திரமாக வாழவே படைத்தேன். என்னிடம் உன் இதயத்தை திறந்து காட்டு. உன் காயங்களை என்னிடம் மறைக்காதே. நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். மனிதர்கள் தற்காலிகமானவர்கள், அவர்கள் உன்னை கைவிடலாம். ஆனால் நான் மாறாதவர். உன் சூழ்நிலைகள் உன்னை நசுக்கலாம், ஆனால் நான் அந்த சூழ்நிலைகளுக்கு மேலானவர். பதில் கிடைக்காத ஜெபங்கள், நிறைவேறாத வாக்குறுதிகள் என உனக்குள்ளிருக்கும் ஏமாற்றங்களை என்னிடம் கொண்டு வா. அந்த ஏமாற்றங்களுக்கு நான் ஒரு புதிய விளக்கத்தை தருகிறேன். நீ அமைதியாக இருந்தபோது நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்பதை உனக்கு காட்டுகிறேன். இரவு நேரங்களில் உன்னை தூங்கவிடாமல் செய்யும் பயத்தையும் பதற்றத்தையும் என்னிடம் ஒப்படை. என் அன்பு உன்னிடமிருந்து பயத்தை விரட்டும். மற்றவர்கள் உன்னை நிராகரித்ததால் வந்த கோபத்தையும் கசப்பையும் மறைக்காதே. நான் உன் உண்மையான உணர்வுகளை கையாளும் அளவுக்கு பெரியவன். உனக்குள்ளிருக்கும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் என்னிடம் கேள்.
என்னுடன் மல்யுத்தம் செய்வது தவறல்ல, அது விசுவாசத்தின் ஒரு பகுதிதான். யாக்கோபும் யோபுவும் என்னிடம் கேள்வி கேட்டார்கள். நான் அவர்களை ஆசீர்வதித்தேன். நீ மறைப்பதை என்னால் குணமாக்க முடியாது, எனவே எல்லாவற்றையும் என்னிடம் வெளிப்படுத்து. மாற்றம் என்பது உன் முயற்சியால் வருவதல்ல, அது நீ அனுமதிப்பதால் வருவது. நீ எதையோ இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருப்பதால் நான் கொடுக்க விரும்புவதை பெற்றுக்கொள்ள உன் கைகளில் இடமில்லை. கவலைகளால் உன் கைகள் நிறைந்திருக்கும் போது என்னால் சமாதானத்தை வைக்க முடிவதில்லை. பழைய கசப்புகளை பிடித்துக்கொண்டு நீ புதிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது. உன் வாழ்க்கை பயணத்தை பற்றிய உனது திட்டங்களை என்னிடம் கொடு. உனது கால அட்டவணையை விட எனது நேரம் மேலானது. நீ நினைக்கும் வழியை விட சிறந்த 1000 வழிகள் என்னிடம் உண்டு. சூழ்நிலைகளைச் சார்ந்து உன் மகிழ்ச்சி இருக்கக்கூடாது. என் பிரசன்னத்தை சார்ந்து இருக்க பழகு. இது ஒரு வீழ்ச்சி அல்ல, இது ஒரு தெய்வீக பிடி. நீ கீழே விழும்போது உன்னை தாங்க என் கரங்கள் தயாராக இருக்கின்றன. உன் வாழ்க்கையில் பல ஆண்டுகள் வீணாகிவிட்டதாக நீ வருத்தப்படலாம். மற்றவர்களை விட நீ பின் தங்கியிருப்பதாக நினைக்கலாம். ஆனால் என் பார்வையில் நீ சரியான இடத்தில்தான் இருக்கிறாய். நீ இழந்த வாய்ப்புகளை விட சிறந்தவற்றை நான் உனக்காக வைத்திருக்கிறேன். வெட்டுக்கிளிகளால் அழிக்கப்பட்ட ஆண்டுகளை மீண்டும் தருவேன் என்று நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். நான் இழந்தவற்றை திரும்பத் தருவது மட்டுமல்ல, அவற்றை அதிகமாக்கிக் கொடுப்பேன். நீ அழுத ஒரு நிமிடத்தை கூட நான் மறக்கவில்லை. உன் ஒவ்வொரு சோர்வையும் நான் கவனித்தேன். உன் பொறுமை வீண் போகாது. அந்த சோதனைகள் உனக்குள் ஒரு உறுதியான குணத்தை உருவாக்கியிருக்கின்றன. நீ பலவீனமானவன் அல்ல, நீ செதுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு வைரம். நீ யார் தெரியுமா? நீ என்னுடையவன். அதுதான் உன் முதல் அடையாளம். உனது வேலை, உனது வருமானம் அல்லது உனது வெற்றிகளை விட நீ என் பிள்ளை என்பதே உன் உண்மையான பெயர். உலகம் உருவாவதற்கு முன்பே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நீ ஒரு விபத்து அல்ல, நீ ஒரு அதிசயம். உன் பெற்றோரே உன்னை திட்டமிடவில்லை என்றாலும் நான் உன்னை திட்டமிட்டேன். உனது திறமைகள், உனது குணம், உனது அழகு என ஒவ்வொன்றையும் நானே வடிவமைத்தேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. உன்னை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். நீ இன்னும் சரியாகவில்லை என்பதற்காக நான் உன் மீது கோபமாக இல்லை. நீ போராடும் விதத்தை பார்த்து நான் வியக்கிறேன். என் அன்பிலிருந்து உன்னை எதுவும் பிரிக்க முடியாது. உயர்வோ தாழ்வோ மரணமோ எதுவுமே என் அன்பை தடுக்க முடியாது. நீ தோற்றுப் போய்விட்டாய் என்று உன் காதுகளில் எதிரி சொல்லும் பொய்களை நம்பாதே. அவன் உன் தவறுகளை மீண்டும் மீண்டும் உன் நினைவுக்கு கொண்டு வருவான். ஆனால் என் இரத்தம் உன் எல்லா பாவங்களையும் கழுவிவிட்டது. இனி காலம் கடந்துவிட்டது என்று அவன் சொல்வான். ஆனால் என்னிடம் காலம் ஒரு தடையல்ல. நீ இழந்த நற்பெயரை நான் மீட்டெடுப்பேன். உன்னை தூற்றியவர்கள் முன்னால் உன்னை உயர்த்தப் போகிறேன். என் வார்த்தையே உனது ஆயுதம். அதை நீ பேசும்போது இருளின் சக்திகள் நடுங்கும். நீ தனியாக இல்லை, பரலோகத்தின் சேனைகள் உனக்காக போர் செய்கின்றன. உன் மனதை கட்டுப்படுத்தும் பழைய சிந்தனைகளை உடைத்து எறிந்துவிட்டு என் சத்தியத்தை அணிந்துகொள். நீ ஒரு வெற்றியாளன், நீ ஒரு ராஜாதி ராஜாவின் பிள்ளை. லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே அழைத்தது போல உன்னையும் நான் அழைக்கிறேன். உன் மரித்து போன கனவுகள், நம்பிக்கைகள் மீண்டும் உயிர் பெறப் போகின்றன. அந்த பழைய கல்லறை துணிகளை களைந்துவிட்டு வெளியே வா. நீ நினைக்க முடியாத அதிசயங்கள் உன் முன்னால் இருக்கின்றன. உனக்காக ஒரு பெரிய விருந்தை நான் ஆயத்தம் செய்திருக்கிறேன். என் மீது விசுவாசம் வை. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கை ஒரு அழகான காவியமாக மாறப்போகிறது. இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் ஆழமாக பதித்துக்கொள். சமாதானத்தோடு செல். நான் உன்னோடு இருக்கிறேன். நீயே நிரந்தரம், இயேசுவே என் வாழ்